ஜென்சி. James. You hooked me into your life. இந்த thrill, adventure-க்காக தான் நீ சொல்றதெல்லாம் நான் கேட்டுட்டு இருக்கேன். You made me dance to your tunes. நீயும் நல்லா தான் ஆடுற. இது எனர்ஜி பவுடர். You will thank me for the awesome stuff. இதனோட விலை எவ்வளோ தெரியுமா? 2000 ரூபாய். நீ சாப்பிட்டு பாரு. Why don't you try? No. ஒரு வாட்டி. இதை விட பெட்டரா டான்ஸ் ஆடுவேன். Are you serious? Okay. போச்சு. 2K ஜேம்ஸ். நேத்து அடிச்சது. இன்னைக்கு அடிச்சது. என்ன லோகு இப்போ வந்திருக்க? எவனாவது மாட்டிக்கிட்டானா? நம்ம தான் சார் மாட்டிக்கணும். நம்மள எவ்வளவு பெரிய ஆளனாலும் விட மாட்டேன்டா. போலீஸ் 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 மாதிரி வேஷம் போட்டு மதுரக்காரனை ஏமாத்துறே நீ. ஆர்டி போலீஸ் ஸ்டேஷனுக்கு வரணும். போமா இப்ப. என்ன அவள பர்ஸ்? இதுல பர்ஸ் இருக்கா? பர்ஸ் இருக்கு. ஆனா பணம் இல்ல. பணம் இல்ல. பணம் இல்ல. ஆட்டைய போட்டு ஆட்டம் போடுறியா? இல்ல ஆட்டம் போட்டுட்டு தான் ஆட்டைய போடுறேன். அப்ப ஒத்துக்கறியா? விடு குரு, போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணு. ஓடிவில வேலை பார்க்கறல. அப்புறம் ஏன் அப்படிலாம் பண்ற? அது நான் இல்ல. போலீஸ் மாதிரி நடிச்சது அது இவர்தான். என்கிட்ட அடி வாங்குனது அது நான் இல்ல. பர்ஸ் அடிச்சது அது இவர்தான். எப்படி? எப்படியா? இது ஓடிவில வேலை பார்க்கறது ஜான். இவர் ஜேம்ஸ். நாங்க ரெண்டு பேரும் 2 in 1 ட்வின்ஸ். நீங்க ஜென்சி. நீங்க அவருக்கு என்ன வேணும்? ரொம்ப முக்கியம். ட்வின்ஸ். நீங்க ரெண்டு பேரும் ட்வின்ஸ். உங்க ரெண்டு பேத்தையும் ஒண்ணா பார்க்கணும். வாடா சேனலுக்கு. ப்ளீஸ். எங்க அண்ணன் என்ன தேடிட்டு இருக்காரு. போலீஸ் என்ன தேடிட்டு இருக்கு. இந்த ஒரு வாட்டி விட்டுருங்க. சொல்லு ஜான்சி. ப்ளீஸ் இந்த ஒரு வாட்டி விட்டுருங்க. நீங்க என்ன சொன்னாலும் செய்றோம். ஆமா என்ன சொன்னாலும் செய்றோம். இது உங்க கை இல்ல காலு. கால்ல விழுந்து கேக்குறேன். காட்டி கொடுத்து கை விட்டுறாதீங்க. உங்க கால்ல விழுந்து கேக்குறேன் சார். நீங்க தானே கை தூக்கி விடணும். ஐம் சாரி சார். தப்பு பண்ணிட்டேன். அது உன் தப்பு இல்ல பிரதர். என் பிரதரோட தப்பு. நீ அன்னைக்கு என்ன ஜேம்ஸ் நினைச்சிட்டு கீழே பிடிச்சி தான் தள்ளின. ஆனா நிறைய பேர் அருவாளோட துரத்திட்டு வந்திருக்காங்க. ஜேம்ஸ் கமிட் சின்ஸ். ஜேம்ஸ் பாவம் பண்ணுவான். ஜான் பேஸ் ஃபார் இட். நான் பரிகாரம் பண்ணுவேன். முன்னாடியே சொல்லிருக்கலாம்ல சார். நீ எங்க சொல்ல விட்ட? சரி பரவாயில்ல விடு. இது எனக்கு பழகி போச்சு. இந்த சபாஷ் சரியான போட்டியில நீ ஜெயிக்கணும். Work hard for that. I will encourage you. But I want numbers. I want TRP. I want eyeballs. Let's rock. போட்டி. இதன் நடுவர்கள் மிஸ்டர் மோகனராமன் and Mrs. Fatima Babu. Please welcome them. சபாஷ் சரியான போட்டி starts now. ஏன் இனிய புரட்சி கலைஞனே, இந்த காம்படிஷன் இந்த போட்டியை பத்தி சொல்லுங்க. போட்டியா? சபாஸ். எனக்கு போட்டினா இருட்டு கடை அல்வா சாப்பிட்ற மாதிரி. எந்த போட்டியா இருந்தாலும் நான் தாண்டா கேப்டன். மறந்துட்டேன். அது எந்த ஊருக்குடா?
காலி பண்ணு. இன்டர்நெட் வந்து உலகம் சுருங்கி போச்சு. 2020 வந்து கிரிக்கெட் சுருங்கி போச்சு. அடா பாவீங்களா, உங்க கூட போட்டி போட்டு போட்டு என் பாடியே சுருங்கி போச்சடா. எப்படி இருந்தனோ இப்படி ஆயிட்டேன். ராங்க ரைட் ஆக்கிட்டான்டா. அட போட்டி, கருவில போட்டி, தெருவில போட்டி, படிப்புல போட்டி, நடிப்புல போட்டி, துடிப்புல போட்டி, நண்பன போட்டி, எதிரிய போட்டிடா. சாப்பாட்லியுமாடா ஜெயிப்பண்டா. அட தெரியும்டா. அட போட்டி, கருவில போட்டி, தெருவில போட்டி, படிப்புல போட்டி, நடிப்புல போட்டி, துடிப்புல போட்டி, நண்பன போட்டி, எதிரிய போட்டிடா. சிகருக்கு போட்டி இல்லையாடா. ஜெயிச்சு நெல்லுடா. ஏன் உட்கார்ந்தா ஒத்துக்க மாட்டேடா. அல்ஜேனே ஆள அங்க வந்தேனே மேலே தங்க எல்லாமே உண்டு இங்க தான் நினைச்சு பார்த்தா. அடிச்சேனே ஆள அங்க வந்தேனே மேலே தங்க எல்லாமே உண்டு இங்க தான் பாரடா. மவராசன்னா ஜெயிப்பண்டா. மவராசன்னா ஜெயிப்பண்டா. என்ன அது போட்டியா? நானா? நல்லா கேக்குறாங்க டீட்டெயில். வாழ்க்கை சடுகுடு சடுகுடு வாய்ப்பை நீயும் எடி 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 சோர்வைத்தானே விடு 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 வெற்றி காலை கொடு 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 கொடுடா. ரைட்டு விடு. ஞான குருடா. புதுசா இருக்கு. வாழ்க்கை சடுகுடு சடுகுடு வாய்ப்பை நீயும் எடி 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 சோர்வைத்தானே விடு 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 வெற்றி காலை கொடு 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 கொடுடா. ஐயோ ஐயோ, உனக்கும் குருடா. ஏப்பா சொல்லவே இல்ல. நடக்கும் காதல் அண்ணன் இரண்டு கைகள் தம்பி உனக்கு நீதான் நண்பன் தெரிஞ்சு போடா. நடக்கும் காதல் அண்ணன் இரண்டு கைகள் தம்பி உனக்கு நீயே நண்பன் புரியுதா. மவராசன்னா ஜெயிப்பண்டா. மவராசன்னா ஜெயிப்பண்டா. என்ன ஞானகுரு, இன்னைக்கு என்ன பண்ண போறீங்க? தண்ணி அடிக்க போறீங்களா? தண்ணி அடிப்பேன், ஒன்னே அடிப்பேன். இப்படிதான் ஒரு ரசிகன் நடிகனை பார்க்க போகும்போது அவர் சொன்னாரு. யார் வாய்ஸ் இது? ஐ திங்க் ஜேஆரோட வாய்ஸ். ஓ, என்ன சார் குடியை கெடுக்குன்னு சொல்லிட்டு நீங்களே தண்ணி அடிக்கிறீங்களே. தண்ணி அடிச்சா ஞாபக சக்தி போயிடுன்னு சொன்னீங்களே சார். அது ஒன்ன மாதிரி ஆளுகளுக்கு, எனக்கு இல்ல. என் ஞாபக சக்தியை பாக்குறியா? முத்தைத்தரு பத்தி திருநகை அத்திக்கிரி சக்தி சரவண முத்திக்குரு வித்துக்குருவர என போதும் உட்கட்பர மர்க்கச் சுருதியின் முற்பட்டது கற்பித்திருவரு 33 வர்க்கத்தமரரும் அடிப்பேன 10 தலை ரத்தை கணதொடு ஒற்றைக்கிரி மற்றை பொருதொரு பட்டப்பகல் வட்டத்திகிரியில் இரவாக பத்தற்கிரை தத்தை கடவிய பச்சை புயல் வெச்சத்தகு ஒரு பட்சத்தோடு ரட்சித்தருவதும் ஒரு நாளை தித்தித்தைய ஒத்த பரிபுரவித்த பரவைத்து பைரவிதி கொக்க நடிக்க கழுகுடு கழுதாட திக்கு பரிநட்ட பைரவர் தொக்கு தொகு தொக்கு தொகு தொகு சித்திர பௌதிக்கு திரிகடக எனவோத கொத்துப்பறை கொட்டு களமிசை குக்கு குகு குக்கு குகு குத்தி புதை புக்கு பிடி என முதுகூகை கொட்பொற்று நட்பற்ற உடனே வெட்டி பலியிட்டு குலகிரி குத்துப்பட முத்து புறவல பெருமாளே. ஏதாவது தப்பு பண்ணிருந்தா மன்னிச்சிருங்க பெருமாளே. போதுமா? ஆஹா, தேங்க்ஸ். தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ. தேங்க்ஸ். 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 யா, தேங்க்யூ.
சூப்பர் சூப்பர் வெரி வெல் டன். ரொம்ப தேங்க்ஸ். சொல்லுங்க சார். ஓகே சார், ஓகே சார். சரிங்க சார். தேங்க்யூ சார். யா ஹலோ, ஞானகுரு தான் பேசுகிறேன். ஓகே சார். கண்டிப்பாக நேரில் வரேன் சார். யா ஓகே, நான் கூப்பிட்றேன் சார். ஹலோ, ரொம்ப பிஸி ஆயிட்ட. சொல்கிறேன் அவள. ஓகேடா. சரிடா சரிடா. ஜிஆர் மாதிரியே இருந்தது. எப்படி நான் மனப்பாடம் பண்ண? எல்லாம் முருகரோட அருள் தான். ஹலோ, நீங்களே கூப்பிடுவீங்கன்னு நினைக்கல சார். அது எப்படி உங்களால் இவ்வளோ இல்லை முடியுது? ஒன்று பண்ணலான்னு நினைக்கிறேன். இனிமே நான் டப்பிங் பேசுறதை விட்டுட்டு அதையே உங்களை வச்சு பேச வைக்கலான்னு நினைக்கிறேன். அமேசிங். நாம கஷ்டப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமா மேலே வந்து நமக்குன்னு ஒரு ஸ்டைலை உருவாக்கி பேரெடுத்து அது எப்படி உங்களுக்கு அவ்வளோ ஈஸியா வருது? மற்றவங்களை கிண்டல் பண்ணி கைதட்டல் வாங்கி பெரிய ஆளாயிடுவேங்க இல்ல? நாங்க பார்த்து கட்டி காத்த இமேஜ் பாதிக்கப்படும் போது எப்படி இருக்குன்னு தெரியுமாடா உனக்கு? காமெடி தானே சார். என்னடா காமெடி? என் லைஃப் உனக்கு காமெடியா இருக்கா? நான் குடிச்சா உனக்கு என்னடா? என் பர்சனல் லைஃபை மக்களுக்கு சொல்லி நீ என்ன சாதிக்க போற? நான் என்னடா செய்யணும்? நான் குடிக்கிறேன், நீங்களும் குடிங்கன்னு சொல்றியா? போடா. உங்க மனசு புண்பட்டு இருந்தா சாரி சார். உன் பல்ல உடைச்சிட்டு நான் சாரி கேட்கட்டுமா? முன்னேறு, ஆனா மத்தவன் முதுகில் இல்லை. இன்னொருத்தன் கால வாரி யாராலையும் முன்னேற முடியாது, தெரியுமா உனக்கு? அப்ப மிமிக்ரி பண்ணக்கூடாதுன்னு சொல்றீங்களா? என்னது? மிமிக்ரி பண்ணக்கூடாதா? சார், இவங்கிட்ட போய் என்ன சார் நியாயம் பேசிக்கிட்டு? டேய், இழுத்துட்டு போய் ரெண்டு காட்டுங்கடா. கையா விடியா, இழுத்துட்டு போங்க. வேணாம் வேறு நான் கோவக்காரன். எடுங்கடா அவனை. இனிமே அவன் என்ன கிண்டல் பண்ணக்கூடாது. ஒத்துக்கலைன்னு நான் கருத்துறீங்கடா. அமேசிங், எக்ஸலண்ட். எப்படி குரு, எப்படி ஜேஆர் மாதிரி எப்படி உங்களால பண்ண முடிஞ்சது? நீங்க ஜேஆர் நேர்ல பாத்திருக்கீங்களா? அடியே வாங்கியிருக்கேன். பார்த்தது இல்லையா? Phenomenal. I'm happy for you, Guru. You have got lot of fans. I have got numbers. My TRP is zooming. Zoom? Maximum eyeballs for my program. One more thing. நீ சபாஷ் சரியான போட்டியில SSP-ல ஜெயிச்சேன்னா you will get a whopping 25 lakhs. 25 lakhs. வரப்போற செமி ஃபைனல்ஸ் அண்ட் ஃபைனல்ஸ் லைவ் டெலிகாஸ்ட் பண்ண போறோம். Yes, live telecast. நம்ம ஷோட ஸ்ட்ரென்த், காமெடி, ரியாலிட்டி, டாலன்ட் எல்லாம் கலந்ததா சார்? Yeah, my concept, my brain child. எப்படி இருக்குது? How do you find this? Interesting, sir. Correct. Interesting. Very interesting. One more thing is interesting. Especially for you. அத இப்ப சொல்ல மாட்டேன். Suspense. All the best. Oh, all the best. Thank you, sir. என்ன அசடு வழியிற? இல்ல, அந்த செமிஃபைனல் ப்ரோக்ராம்ல செய்யறதுக்கு ஒரு கான்செப்ட் தோணுச்சு, சொல்லட்டுமா? என்ன கான்செப்ட்? ஒரு மிமிக்ரி பண்ற பையன் அவனோட லவ் சொல்ல முடியாம எப்படி சொல்லி காட்டுறாங்கிறது தான் கான்செப்ட். இதெல்லாம் ஒரு கான்செப்டா? ஐ லவ் யூன்னு ஒரே வார்த்தையில சொல்லிட வேண்டியதானே? அவ முடியாதுன்னு ஒரே வார்த்தையில சொல்லிட்டா? சரி, என்ன பண்ண போற? அவன் சூர்யா விக்ரம் பாணியில சொல்லி காட்டுறான். முதல்ல சூர்யா. ஓகே, என் மனசுல இருக்கிறத ஓப்பனா சொல்லிடுறேன். ஐ எம் இன் லவ் வித் யூ.
உனக்கு என்ன பிடிச்சிருந்தா நேராக சொல்ல முடியலங்க. எல்லோ கப் எடுத்துக்கோ, பிடிக்கலனா ப்ளூ கப் எடுத்துக்கோ. ஐ லவ் யூ. இப்போ விக்ரம் ரெமோ. I'm Remo. Hey Ranji, if you like me, take the yellow cup. Otherwise, blue cup. எல்லோ கப்பா ப்ளூ கப்பா? வேற ஏதாவது ட்ரை பண்ணு. சொல்லு ரூபா. ஆல் தி பெஸ்ட் டா. எதுக்கு? வேற எதுக்கு? ப்ரோக்ராம் நல்லபடியா பண்ணணும்னு தான். அது சரி அது சரி. ரஞ்சினி எங்க? அவ ஹஸ்பண்ட் எப்படி இருக்காரு? நல்லா இருக்காரு. இங்க தான் இருக்காரு. பேசுறியா? சபாஷ், சரியான போட்டி. ரசிகர்களிடையே பேராதரவு பெற்றிருக்கும் இந்த போட்டியோட செமிஃபைனல்ஸ்க்காக வருகை தந்திருக்கும் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கிறோம். And we welcome our judges too. Thank you. இந்த நிகழ்ச்சியோட ஃபைனல் 4 பார்ட்டிசிபென்ட்ஸ் இங்க இருக்காங்க. ஞானகுரு, நாகராஜ், விஷால் and மணி எல்லாரையுமே இன்ட்ரோ듀ஸ் பண்ணியாச்சு. ஹலோ நிஷா, நீ எல்லாரையும் இன்ட்ரோ듀ஸ் பண்ணல. இங்க ஒரு சேர் இருக்கு. இதுக்கு யார் வர போறாங்க? நான் தான் கேட்டேன். கொஞ்சம் குண்டா இருக்கறனால எனக்கு 2 சேர். நான் நினைச்ச மியூசிக்கல் சேர் விளையாடலாம். இல்ல ஃபாத்திமா மேடம், நம்ம இந்த நிகழ்ச்சிக்கு ஒரு புது ஜட்ஜ் வர போறாரு. உங்களோட எதிர்காலமே இப்ப அவர் கையில தான் இருக்கு. அவர் வேற யாரும் இல்ல, உலகமெங்கும் தமிழ் ரசிகர்கள் நெஞ்சை கொள்ளை கொண்ட அசத்தல் நாயகன் ஜெயா. We welcome Jaya to our show. Please, sir. வெல்கம் ஜேஆர் சார். Thank you. உட்காருங்க. It's an honor. Welcome to the show, sir. Thank you, ma'am. Thank you. செமிஃபைனல்ஸ் உடைய முதல் போட்டியாளர் விஷால். Them know say that them can't get me out. Anything that them hear, I will talk about. So மோகன் ராமன் சார், உங்களோட மதிப்பெண் விஷாலுக்கு 6. ஓகே. So ஃபாத்திமா மேம், so ஜெயார் சார், உங்களோட மதிப்பெண்? ஏன் மார்க்ஸ் நான் கடைசியில சொல்றேன். மணி. அதலுக்கு பண்ணே கண்ண போறேன். அம்போது சோபரில் ஒண்ணே போறேன் பாரு. நாகராஜ். We will see the scores for Nagaraj. 8. நானும் சுத்துறேன். ஓகே, சோ நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஸ்பெஷலா வந்து ரசிகர்களோட ஃபேவரட் அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஞானகுரு இங்க உங்களுக்காக பெர்ஃபார்ம் பண்ண வர போறாரு. ஞானகுரு, ப்ளீஸ் கம். மிஸ்டர் ஞானகுரு, என்ன பண்ண போறீங்க? எனக்கு பிடிச்ச நடிகர் மாதிரி பேசி காட்ட போறேன். அன்புக்கு அண்டை தெரசா, அறிவுக்கு அறிஞர் அண்ணா, அழகுக்கு ஐஸ்வர்யா ராய், சண்டைக்கு ஜாக்கி ஜான், சிரிப்புக்கு சமா சரியான போட்டி, நடிப்புக்கு யாரு?
நம்ம ஜெயர் தானே? சிவாஜிக்கு அப்புறம் ஜெயார் தானே? சரி மிஸ்டர் ஞானகுரு, உங்களுக்கு சூர்யாவை ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். சூர்யாவை ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி இன்னொரு நடிகரையும் பிடிக்கும். யாரு? மோகன் ராமன். ஏய், இப்படியெல்லாம் சொன்னா அவர் நிறைய மார்க் போடுவார்னு தானே? அப்படிலாம் இல்லை. எதுக்காக உங்களுக்கு மோகன் ராமனை பிடிக்கும்? ஏன்னா அவர் தான் எப்பவுமே கோட் போட்டுட்டு நடிப்பாரு. உங்களுக்கு அது மட்டும் இல்ல, இயற்கையா நடிப்பாரு, இங்கிலீஷ் நல்லா பேசுவாரு. ஏய் ஞானகுரு, எப்படிப்பா அவர் வாய்ஸ்ல பேசுற? அவர் வாய்ஸ்ல மட்டும் இல்ல மேடம், உங்க வாய்ஸ்லயும் பேச முடியும். அது நான் சின்ன வயசுல ஷோபனா ரவிய டிவில பார்த்ததுல இருந்து எனக்கும் நியூஸ் ரீடர் ஆகணும்னு ரொம்ப ஆசை. கண்ணாடி முன்னாடி பிராக்டிஸ் பண்ணி நானும் நியூஸ் ரீடர் ஆயிட்டேன். அமேசிங் ஞானகுரு, பின்னிட்டப்பா. வெரி நைஸ். இந்த ஷோல யார் வேணாலும் எப்படி வேணாலும் பேசுங்க, அதே குரல்ல நானும் பேசி காட்டுறேன். என்ன மாதிரி பேசுவீங்களா? உங்க அண்ணன் மாதிரியும் பேசுவேன். என்ன மாதிரி பேசுவீங்களா? என்ன மாதிரி வேணாலும் பேசுவேன். நிறைய போடக்கூடாதுன்னு இவங்க வேற மிரட்டி இருக்காங்க. இருந்தாலும் Organize them. Sir, இந்த ஷோ பத்தின உங்களோட கமெண்ட்ஸ் அண்ட் மார்க்ஸ் ப்ளீஸ். எல்லாரும் ரொம்ப நல்லா பண்ணாங்க. ஆனா என்னோட பர்சனல் ஒப்பீனியன் சொல்லி ஆகணும். இந்த மிமிக்ரி, மற்றவங்களை இமிட்டேட் பண்றது, இதெல்லாம் ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸ் வரைக்கும் ஓகே. இதையும் தாண்டி லைஃப்ல நீங்க முன்னேறணும்னு நினைச்சா மற்றவங்களை இமிட்டேட் பண்ணாதீங்க. ஒரிஜினலா பண்ண ட்ரை பண்ணுங்க. அப்பதான் உங்களை மற்றவங்க இமிட்டேட் பண்ணுவாங்க. அண்ட் அபவுட் திஸ் ப்ரோக்ராம், இன்னைக்கு யாரையாவது ஒருத்தர் எலிமினேட் பண்ணுன்னு சேனல்ல சொல்லிருக்காங்க. யாரை எலிமினேட் பண்ணலாம்? யாரை பண்ணலாம்? சாரி, இந்த ஒரு ஷோவில் என்னால் அதை டிசைட் பண்ண முடியல. ஸோ இன்னைக்கு எலிமினேஷன் இல்லை. அதனால இந்த 4 பேருக்கு இன்னொரு சான்ஸ். அடுத்த வாரம் நடக்க போற ஃபைனல்ஸ்ல யாரையுமே இமிட்டேட் பண்ணாம ஒரிஜினலா பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். Thank you once again and see you in the finals. So viewers, thank you so much for watching Dr. Whitehab's Sabash Sariyana Poti.